ஹே வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறேன். அப்பப்போ ஷார்ட்ஸ், இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் அப்பப்போ அப்லோட் பண்ணேன். லாங் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்பவே டைம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அரௌண்ட் ஒரு 6:30க்கு தான் எந்திரிச்சேன். ஆக்சுவலா நான் எதுக்கு எந்திரிச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை நான் அப்கமிங்ல சொல்றேன். ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு காலையிலே வந்துட்டு என்னோட அந்த குருவி எல்லாம் நான் இருக்க வீட்டுக்கு வரோம்னா அந்த குருவிக்கு வந்து அரிசியும் தண்ணியும் எடுத்து வச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த ஹேபிட்டையே மறந்துட்டேன். என்னோட பழைய ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த பழைய ஃபுல் வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அதை சரி இன்னைக்கு மறுபடியும் இன்னையிலேருந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி அதை வச்சேன். நான் எதுக்கு இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துச்சேன்னா, நான் இன்னையில இருந்து ஒரு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ண போறேன். அதுல இன்னைக்கு டே 1. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு நான் எந்த ஒரு நியூட்ரிஷன் கிட்டையும் கன்சல்ட் பண்ணல. நானா தான் பண்ண போறேன். பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனா நான் நிறைய இந்த ஹெல்த்தி ஃபெமி இதுலலாம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்கலாம் ரொம்ப காஸ்ட்லியா சொல்றாங்க. அது கண்டிப்பா என்னோட பட்ஜெட்க்கு வந்து செட் ஆகாது. அதனால நானே தான் வந்துட்டு கூகுள் பண்ணி நம்ம இன்ஸ்டால யூடியூப்ல ஏதாவது ரீல்ஸ் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு செக் பண்ணி அப்படி நானா தான் பண்ண போறேன். மேஜரா நான் இதுக்கு வந்து யூஸ் பண்றது வந்து ஏஐ தான் யூஸ் பண்ண போறேன். ப்ரீவியஸா நான் வந்து சேட் ஜிபிடியை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சேட் ஜிபிடியை விட இப்போ டீப் சீக் வந்து நல்லா இருக்கு. அக்யூரேட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கு. நான் அதனால அதோட ஹெல்ப்போட தான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறேன். மேஜரா நான் ஏஐ வந்து எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் சாப்பிடுற ஃபுட் மெனுல வந்து எவ்வளவு நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, கேலரிஸ் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நான் மேஜரா யூஸ் பண்றேன். அதே மாதிரி என்னோட டயட்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா அதையுமே ஏஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சியா சீட் புட்டிங் வந்து நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி நான் அதுல சொன்னதுக்கு இதுல புரோட்டீன் லெவல் இல்லை, நீங்க இதோட ஒரு 2 பாயில்ட் எக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ஏஐ யூஸ் பண்ண போறேன். தேவைப்பட்டா இதுல நம்ம டயட் சார்ட் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஆனா வந்து எனக்கு அது செட் ஆகாது. ஏன்னா என் வீட்டுல என்ன இருக்கோ நான் அதை தான் சமைப்பேன். அதனால ஃபுட் மெனு மட்டும் நான் சொல்றதுதான். அது எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிடணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். நான் தண்ணி எவ்வளவு குடிக்கேன் அப்படின்னு அதை கால்குலேட் பண்றதுக்கு நான் இந்த பாட்டில் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 2.2 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி. டெய்லி ஒரு பாட்டில் வந்து நான் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு அதை காலி பண்ணிட்டாலே உண்மையாவே அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா நான் தண்ணி குடிக்கிறதுல அவ்வளோ வீக்கு. இந்த பாட்டில் நான் டிமார்ட்ல வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 350 ருபீஸ். என்னோட பாடி சேஞ்சஸ் வந்து 2 ஃபேக்டர் வச்சு மெஷர் பண்ண போறேன். ஒன்று வந்து என்னோட வெயிட் மிஷின், இன்னொன்று வந்து நான் இன்ச் டேப் வச்சு என்னோட சைஸஸ் எல்லாமே மெஷர் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டையும் வச்சு என் பாடியில சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் என்னோட வெயிட் மிஷின், நான் இதை பத்தி சொல்லியே ஆகணும். இது எந்த ஒரு ஸ்பான்சரும் கிடையாது, என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இதுல வந்து வெயிட் மட்டும் காட்டாது, அதையும் தாண்டி என்னோட பாடி புரோட்டீன் லெவல், மசில் மாஸ், வாட்டர் லெவல், ஃபேட் லெவல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டும். இந்த மிஷினை நம்ம போன்ல உள்ள ஒரு ஆப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நம்மளால டிஃபரன்ஸை ஈஸியா வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஜனவரியில இந்த வெயிட் இருந்திருக்கும், பிப்ரவரியில இந்த வெயிட் இருந்திருக்கும், கூடியிருக்கோமா குறைஞ்சிருக்கோமா, அது குட்டா பேடா அப்படிங்கறத ஈஸியாவே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா இது நார்மல் வெயிட் மிஷினோட கொஞ்சம் ரேட்டு கூட தான். ஆனா நீங்க வெயிட் மிஷின்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது கண்டிப்பாவே உங்க ஃபேமிலிக்கே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் குறைக்கணும், கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. இதோட லிங்க் வேணா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட பிராண்ட் வந்து ஹெல்த் சென்ஸ் அப்படிங்கிற பிராண்டு. இந்த பிராண்ட்ல மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிராண்ட்ல இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் கொடுக்காங்க. ஆனா நான் வாங்கி இது ஒரு 3 இயர்ஸ் கிட்டயே ஆகுது. ஆனா சூப்பரா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம ஒர்க் ஆகுது. இப்போ என்னோட கரண்ட் வெயிட் வந்து 53 kgs. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிலக்கடலை சாலட்டும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே எவ்வளோ நிலக்கடலை தேவையோ அதை வந்து உடைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இல்லைன்னா காலையில் அதை உடைச்சிட்டு இருக்கணும்னா டைம் ரொம்ப ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அதை உடைச்சதுனால சீனி கிழங்கையும்
கடலையும் ஒரே இட்லி சட்டியில ஒன்னாவே ஒரே வேலையா அவிச்சு முடிச்சிருவேன். இதே நான் உடைக்கலன்னா கடலைய தனியாவும் சீனி கிழங்க தனியாவும் அவிக்கணும். அது எனக்கு வந்துட்டு 2 வேலை. அதனாலதான் நைட்டே உடைச்சு வச்சுட்டேன். இது 2யும் அவிய வச்சுட்டு நான் சாலட்க்கு தேவையான வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி துருவ ஆரம்பிச்சுட்டேன். அப்பதான் இது வெந்து வர டைமுக்கும் அடுத்த சாலட் கன்டினியூஸா பண்ணி சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த சாலட் ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். அதே டைம்ல இது நல்லா டேஸ்டாவும் இருக்கும். ஒரு போரிங் எஃபெக்ட் இந்த வெயிட் லாஸ்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சாலட்டோட ரெசிபி சொல்றேன், பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாயில்டு பீனட்ஸோட குட்டி குட்டியா கட் பண்ண வெங்காயம், சின்ன சின்னதா கட் பண்ண வெள்ளரிக்காய், துருவின கேரட், கொஞ்சமா உப்பு, காரத்துக்கு ஏற்ப பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் லைட்டா லெமன், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா போதும், சாலட் ரெடி. நான் வந்து இதுல இட்டாலியன் சீசனிங் சேர்த்திருக்கேன். அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். பட் அது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா சேருங்க, இல்லைன்னா அதை விட்டுறலாம். பெப்பர் உப்பு சேர்த்தாலே வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு 8:45 முன்னாடி எல்லாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வீட்டுல இருந்துதான் வேலை பார்த்தேன். 11 மணிக்கிட்ட எல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. ஏன்னா நான் வந்துட்டு மெஷர் பண்ணி தான் சாப்பிட்டேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து இதுல வைக்கல. ஒரு 11:30 கிட்ட ஒரு கிளாஸ் ஃபுல்லா மஸ்க்மெலன் ஜூஸ் குடிச்சேன் வித்தவுட் சுகர். லஞ்ச் வந்து நான் ஆஃபீஸ் போறதா இருந்தா காலையிலேயே சமைச்சு வச்சிருவேன். ஆனா இன்னைக்கு நான் வீட்டுல தானே இருக்கோம் அப்படிங்கிறதுனால லஞ்ச் டைம்லயே சமைச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னைக்கு நான் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீரும் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். காலையிலேயே பண்ணிருக்கலாம் போல, மதியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா விட்டு மதியம் அவசரமா பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சுட்டேன். மதியத்துக்கு வந்துட்டு 2 சப்பாத்தியும் பன்னீரும் தான் சாப்பிட்டேன். அதுவுமே நான் மெஷர் பண்ணி தான் சாப்பிட்டேன். அந்த மெஷர் பண்ண கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணல. என்னால 2 சப்பாத்தில 1.5 சப்பாத்தி தான் என்னால சாப்பிட முடிஞ்சிச்சு. அதனால நான் அதோட விட்டுட்டேன். கொஞ்சம் கேரட் வந்து கட் பண்ணி வச்சு சாப்பிட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடேனால நான் வந்து சீக்கிரமே லாக் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5:45 முன்னாடிலாம் லாக் ஆஃப் பண்ணிட்டு வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன். பக்கத்துலயே நான் இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ரத்னகிரி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகன் கோவில் உண்டு. அங்கதான் போலான்னு சொல்லி கிளம்புனேன். இந்த கோயில் வந்து ஒரு குட்டி மலையில இருக்கும். மலையில இருக்கிற ஒரு முருகன் கோவில். கோயம்புத்தூர் சைடு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த கோயில் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப எதர்ச்சியா தான் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அங்க ஏதோ வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சண்டே வந்துட்டு கும்பாபிஷேகம் வைக்காங்களாம். அதுவே எனக்கு தெரியாது, அங்க போய் தான் தெரியும். ஃப்ரைடே வந்து ஏதோ ஃபங்க்ஷன்லாம் என்னமோ பூஜை எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பத்தி தெரியாதனால நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் போன ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து கீழே மலைக்கு கீழே தான் எல்லாத்தையுமே உட்கார வச்சிருந்தாங்க. மேல அலோடு இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஒரு முருகன் ஆசீர்வாதத்தால திடீர்னு வந்து திறந்து விட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க. சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து மலை மேல ஏற ஆரம்பிச்சிட்டேன். இதுல வந்து ஒரு 200 படிக்குள்ளதான் இந்த மலை இருக்கும். ஆனா ஒரு மாதிரி ஊசியா போகும். ஸ்டார்டிங்ல ஏறும்போது ஒன்றும் தெரியாது. அந்த பக்கத்துல கொஞ்சம் மேல போன உடனேதான் ஏறவே முடியாது. ரொம்ப இலைக்கெல்லாம் ஆரம்பிச்சிடும். உண்மையாவே ஒரு ரொம்ப நல்ல ஒரு முருகன் தரிசனம் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. மலையெல்லாம் ஏறி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும்போதுதான் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, இல்ல மேல வந்து அலோட் கிடையாது. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்துட்டு ஃபென்சிங் எல்லாம் ஃபுல்லா போடல. அதனால யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா தெரியாம யாரோ ஓபன் பண்ணதுல எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால நீங்க எல்லாரும் கீழே போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களா கீழே அனுப்பிட்டு இருந்தாங்க. அதனால நானும் வந்து கீழே வந்துட்டேன். நான் வரும்போதே நல்லாவுமே இருட்டிட்டு
ஆனா அந்த லைட் செட்டப்க்கு அந்த நைட்டு போல அந்த மேல இருந்து கீழே வர்றது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. நான் மலையிலேருந்து கீழ இறங்கும்போதே மணி 7:10க்கு மேல ஆயிட்டு. வீட்டுக்கு வரும்போது 7:30 கிட்ட ஆயிட்டு. மறுபடியும் ஏதாவது சிம்பிளா சமைக்கணுமே அப்டின்ட்டு, நான் மறுபடியும் கார்ன் சாலட்டும், கொஞ்சம் வாட்டர் மெலனும் வச்சு நைட்டு டின்னர முடிச்சுட்டேன். கார்ன் சாலட்ல நான் லைட்டா உப்பு, பெப்பர், அதுக்கப்புறம் வெங்காயம் அது மட்டும் தான் போட்டேன். வேற எதுவுமே போடல. அதுவே எனக்கு நல்ல ஃபில்லிங்கா இருந்துச்சு. சிம்பிளா ஏதாவது பண்ணணும், உடனே பண்ணி சாப்பிடணும் அப்டின்னா நான் கார்ன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது டக்குன்னு அவிஞ்சிரும். ஒரு 2 நிமிஷத்துல வெந்துரும். டக்குன்னு சாப்பிட்றலாம் அப்டிங்கிறதுக்காண்டி. நான் வரதுக்கும் லேட் ஆயிட்டு. அதுக்கு மேல நான் ஏதோ செய்யணும்னா இன்னும் லேட் தான் ஆகும். இல்லைன்னா சிம்பிளா முடிஞ்சிரும்னு தான் நான் அது ப்ரிஃபர் பண்ணேன். இன்னைக்கு நான் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணல. ஏன்னா எனக்கு மலை ஏறிட்டு இறங்குனதே காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, ஒரு மாரி வீக்கா ஃபீல் பண்ண மாரி இருந்தது. அதனால நான் வேற வாக்கிங் எதுவுமே நான் போகல. இதுவே எனக்கு ஒரு 4000 ஸ்டெப்ஸ் கிட்ட கவர் ஆயிட்டு. அதனால இன்னைக்கு இதுவே ஓகே அப்படின்னு நினைச்சுட்டேன். கோயில் மலையில இருந்து இறங்கும்போது எனக்கு பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் நான் ஹாஃப் பாட்டிலே குடிச்சேன். ஆனா இன்னைக்கு நான் 2.2 லிட்டர்ஸ்மே காலி பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில நான் குருமா வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால பட்டாணிய கொஞ்சம் ஊற போட்டேன். ஏபிசி ஜூஸும் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்ததுனால, அதுல நான் சுகர் சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலா டேட் சிரப் செஞ்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். டேட் சிரப்ல டேட்ஸ் பேஸ்ட். அவ்வளவுதான். இன்னைக்கு நான் ஃபுல்லா இதுதான் பண்ணுனேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய vlog நம்ம சேனல்ல வரும். அதுக்கு கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த vlog. பாய்.